வெல்கம் டு ரோ மேத்தமேட்டிக் சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறது என்னென்னா, நடந்து முடிந்த 2024 டு 2025 கல்வியாண்டில் நடைபெற்ற அரசு பொதுத் தேர்வு 12ஆம் வகுப்பு கணித பாடத்தின் விடைத்தாள், ஒரிஜினல் விடைத்தாள் இப்போது நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. சென்ற மதிப்பெண் எடுத்த பேப்பர்ஸ் இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நீங்கள் சென்ட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒரு எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்றது பாருங்கள், எப்படிலாம் மார்க்ஸ் கொடுக்குறாங்க அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்திங்கன்னாப்பா, இதுதான் போஸ்டிங் சொல்லுவாங்க, மார்க்ஸ் அலாட் பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா இதில் தான் அப்படி நம்மளுடைய மார்க்ஸ் வரும். 1 மார்க்கு, 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு காலமாக பிரிச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் வைஸும் அதை கொஸ்டின் வைஸ் மார்க்கும் அதேமாரி பேஜ் வைஸ் மார்க்கும் இங்கே கொடுத்துருப்பாங்க. 2 இடத்துல 19 இருக்கும் பாருங்கள். ஸோ இது போஸ்டிங்கை நம்ம டேலி பண்ணணும். ஸோ இது டீச்சர்ஸ் ஒர்க்கு. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது இதில் செகண்ட் பேஜ் இப்படி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பையன் என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட் 1 மார்க் ரைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேஜில் பார்ட் 1 1 மார்க் ரைட் பண்ணியிருக்காங்க. அடுத்த நெக்ஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா அடுத்த 1 மார்க்கு. ஸோ இது மாதிரி கிளியராக ஒரு பேஜுக்கு 1 மார்க்குன்றது ஒரு மினிமம் நல்லாயிருக்கும். ஸோ இதேமாரி நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப அதிகமாக எழுத வேணாம், குறைவாக எழுத வேணாம். பேப்பர் கரெக்ஷனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ தெளிவாக எழுதுங்க, ஆப்ஷன் வித் ஆன்சரோடு எழுதுங்க. அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா பார்ட் 2 மார்க்ஸ் எழுதுங்க. அட்ஜாயின் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அப்படியே ஒரு கிளான்ஸ் பாருங்கள். இப்படி தான்ப்பா எழுதணும். அடுத்த கொஸ்டின் 32 காம்ப்ளெக்ஸ் நம்பரில் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி 2 மார்க்கு ஒரு பேஜுக்கு 1 மார்க் போடுங்க. அப்படின்னு 2 ரொம்ப சின்ன கொஷினாக இருந்தால் 2 கொஷின் அட்டன் பண்ணலாம். இப்போ இந்த 2 கொஷின் அட்டன் பண்ணியிருக்காங்க, சின்ன கொஷினாக இருக்குது. மேபி உங்களுக்கு பெரிய கொஷினாக இருந்தால் ஒரு கொஷினோட நிறுத்திக்கலாம். 2 மார்க்கு ஒரு பேஜுக்கு ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 24வது கொஸ்டின் எழுதியிருக்காங்க. அதுவும் பாருங்கள், இதுவும் நல்ல அருமையான கிளியராக இருக்கணும்ப்பா, இது மாதிரி எழுதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 26 எழுதியிருக்காங்க. இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான். இதுவும் நல்லா ஈஸி 2 மார்க்ஸு. அதேமாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா 27 இதுவும் ரொம்ப டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், ரொம்ப ஈஸி, வெரி ஸ்டாண்டர்ட் கொஷின். இதுவும் சூப்பரான 2 மார்க் கொஷின்னு பாருங்கள். அடுத்தது கொஞ்சம் கம்பல்சரி கேட்டிருந்தான். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்பர்ட்டி, ஒன்றுமே கிடையாது, கொஞ்சம் யோசித்து அட்டன் பண்ணணும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இதுவும். ஸோ இது பாருங்கள், ரொம்ப ஈஸியாக போட்டிருப்பாங்க, அப்படி பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 41 5 மார்க்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஒவ்வொரு இதுலேயும் நம்ம 7 கொஷின் அட்டன் பண்ணணும் ஒவ்வொரு பார்ட்லேயும். அதாவது 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க் பார்ட்டில். ஸோ 5 மார்க் பாருங்கள், கிராமர் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்காப்புல, அப்படியே பாருங்கள். del 1 del 2 del 3 அப்புறம் x1 x2 x3 கண்டுபிடிச்சிருப்பாங்க, அப்படியே பார்த்துங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின். அது 42 பார்த்திங்கன்னா இன்டகிரேஷன் கேட்டிருக்காங்க. எதுக்கு பாருங்கள், எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும், எப்படி டயக்ராம்லாம் வரையணும், வெரி இம்பார்ட்டன்ட் டயக்ராம்லாம் நல்லா கேர்ஃபுல்லாக வரைங்க, கிளியராக எழுதுங்க, இது மாதிரி நீட்னஸாக இருக்கும். அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 42 இதுவும் ரொம்ப ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன், இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் தான். இதுவும் நல்லாயிருக்கும் பாருங்கள், கொஞ்சம் கிளியராக எழுதுங்க, ஓவர் ரைட் பண்ணாதீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோஸ்லாம் நம்ம உங்களுக்கு ஷோ பண்ணுறோம், பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு 44 அனாலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரி வந்திருக்கு பாருங்கள். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான், இதுதான் ஸ்டாண்டர்ட் கொஷின். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 47 ட்ரூத் டேபிள் வந்திருக்கு. நல்லா பாருங்கள், இப்படி தான் எழுதணும். ட்ரூத் டேபிள் போட்டு ஃபைனலாக நம்ம எந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம், ஈக்குவேஷன் 1 2ன்னு போட்டிருக்க மாதிரி அந்த காலத்தை இண்டிகேட் பண்ணுங்கள். ஸோ இந்த லாஸ்ட்டு 1 ஸ்டெப் போலினா 1 மார்க் குறைச்சிடுவாங்க.
இதுமாரி நீட்டாக இருக்கணும். தயவுசெய்து ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இந்த டேபிள்ஸ் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஒர்க் பண்ணணும். இதே ஃபார்மேட்டில் ஒர்க் பண்ணுங்கள், 5 மார்க் கொடுப்பாங்க. அடுத்து வெக்டரில் வந்திருக்குப்பா. வெக்டர் கொஷின் அப்படி தான், ரொம்ப ஈஸியான கொஷின்ஸு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், அப்படியே பாருங்கள். பார்ட்டிஷன் ஈக்குவேஷன் வரைக்கும் இருக்கணும். அடுத்தது இது ரொம்ப ஈஸி கொஷின். இதெல்லாம் 5 மார்க்கில் கேட்பான்னு தெரில, கேட்டிருக்காங்க. அவ்வளோ ஈஸி கொஷின் நம்பர் 45. ஃபோக்கஸ் கொடுத்துட்டு கேட்டிருப்பாங்க. லீப்ஸ் ஈக்குவேஷனு ரொம்ப எளிமையாக போட்டுடலாம். ஓகேப்பா. அடுத்தது 3 மார்க். 3 மார்க் பாருங்கள், அதே தான் ஃபஸ்ட்டு சாப்டரில் கேட்டிருக்காங்க. மேட்ரிக்ஸ்லேருந்து இன்வர்ஷன் மெத்தடில் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது. இதுமாரி கிராஸ் பண்ணுறது, திரும்ப சைடில் எழுதுறது பெஸ்ட்டு. ஓவர் ரைட் பண்ண மேலே எழுதுனா தான் பிரச்சனை வரும். இது மாதிரி கிராஸ் பண்ணிவிட்டு பக்கத்தால் எழுதுங்க, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்த கொஷின் நம்பர் 32. இதுவும் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின் தான், அடிக்கடி கேட்கக்கூடியது. இது மாதிரி கொஞ்சம் கிளியராக எழுதணும்ப்பா, அதான் ரொம்ப முக்கியம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 33 பாருங்கள். இதுவும் ரொம்ப ஈஸி கொஷின்ஸு. ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனே திரும்ப வந்திருக்கு. ஸோ இதுவும் பார்த்துக்குங்க. அடுத்தது 36 பாருப்பா. பார்ஷியல் டெரிவேட்லேருந்து கொஷின் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கிளியராகவே அட்டன் பண்ணுங்க. இதில் கிளியராக இருந்தால் தான் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி. இதுவும் ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸு பாருங்கள். 35 வெக்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி கொஷின்ஸு, பார்த்துக்குங்க. அதுவும் கம்பல்சரி பாருங்கள். இதுவும் கிரியேட்டிவ்ஸ் கொஷின், இன்னும் பெருசாக இல்லை, கொஞ்சம் யோசித்து அட்டன் பண்ணுங்கள். A*B 87/10 கொடுத்துட்டு ஃபைண்ட் எம்னு கேட்பான், அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஈஸி 3 மார்க் கொஷின்ஸ். ஓகேங்களா? சரிப்பா. அதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதாத பேஜஸ்லாம் இதுமாரி கிராஸ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அது செஞ்சிடணும், அப்போ தான் நல்லது. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்ததுனாப்பா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.